ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். நீங்கள் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னீங்களே, இதற்கு பின்னால் நடந்தது என்ன? இல்ல இந்த விஷயத்தை செய்யணும்னு உத்தரவு போடுங்க. என்னை தாண்டி ஒரு அதிகார மையம் இருக்காதுன்னு சொன்னார் இல்லையா? சில மணி நேரங்களில் இந்த கல்லூரி கல்வி ஆணையரகம் வெளியிட்ட அந்த சுற்றறிக்கையும் திரும்ப பெறப்பட்டதுன்னாங்க. அந்த சுற்றறிக்கையில் இருக்கிற ஒரு வார்த்தை தான் கவனிக்க வேண்டியது. இந்த அரசு மறைக்க துடிப்பது. சிஎம் ஆபீஸ் என்று சொல்லுங்கள். அப்போதும் அதை செய்ய மறுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? 52 வயசுல முதலமைச்சருங்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு, கடவுள் கொடுத்த வரம். அந்த வயதுல ஓடி ஆடி மற்ற எல்லோரையும் மூக்குல விரல் வைக்கிற மாதிரி தான் அவர் நடந்துட்டு இருக்கணுமே தவிர இந்த 100 நாட்கள்ல 543 ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட தாவேகா முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு அமித்ஷா கூட்டிய கூட்டத்தில் பேசுகிற போது அந்த 543 ஃப்ரீஸ் பண்ணுங்கிற வார்த்தையோட ஸ்பீச்சில் இல்லை. டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு ஒரு வசனத்தை சில அமைச்சர்கள் சொன்னாங்க. ஒர்க் மோரெல்லாம் அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்காக ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. காட்ட மாட்டாங்க. கோவையில் ஒரு மாணவன் கொலை செய்யப்படுகிறார். அது கோஷ்டி மோதல்னு பூசி முழுக தான் பார்த்தாங்க. அப்ப மற்ற ஆட்சிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் கண்ட மாட்டோங்கிற தலைப்பை பார்த்தாலே எனக்கு கூசுது. பெஸ்ட் மணி கோல்ட் வழங்கும் தி டிபேட்ஸ் நான் கண்ட மாற்றம். உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். தாவேகா ஆட்சி அமைந்து 100 நாட்கள் கடந்து விட்டது. அதில் நான் கண்ட மாற்றம் என்கிற தலைப்பில் பேச அழைத்திருக்கிறார்கள். ஆட்சி அமைந்த 100 நாட்களில் ஏற்பட்ட மாற்றத்தை விட தாவேகா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பெரும்பான்மை இடங்களை பெற்றுவிட்டது என்கிற அந்த செய்தியை உலகமே பார்த்தபோதே அந்த மாற்றத்தை உலகம் பார்த்து விட்டது. நான் மட்டுமல்ல, எல்லோருமே பார்த்திருக்கிறோம் அந்த மாற்றத்தை. 60 ஆண்டுகளாக திமுக, அதிமுக போன்ற திராவிட இயக்கங்கள் ஆட்சி செய்த தமிழ்நாட்டில் அந்த 2 இயக்கங்களையும் பின்னால் தள்ளிவிட்டு கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்ததன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தது. அதன் பிறகு என்ன மாற்றத்தை என்னை போன்றவர்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் அந்த கட்சியை தொடங்குகிற போதும் சரி, தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடிப்பதற்காக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளிலும் சரி, அந்த கருத்துக்களிலிருந்து ஆட்சியை தொடங்கிய நாட்களில் தொடங்கி இந்த 100 நாட்கள் வரை மாறாமல் இருக்கிறார்களா, அதில் மாற்றமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்களா என்கிற அந்த மாற்றமில்லாத தன்மையைத்தான் நான் எதிர்பார்த்தேன், என்னை போன்றவர்களும் எதிர்பார்த்தாங்க. எந்த முதலமைச்சர்களும் கடந்த காலங்களில் பதவியேற்பு நாளில் செய்யாத அளவுக்கு, நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு ஒரு புதுமையாக அல்லது தன்னுடைய ஸ்டைலில் பதவியேற்பு அன்றைக்கே ஒரு பிரசங்கத்தையே முதலமைச்சர் விஜய் நடத்தினார். அது சிலர் ரசிக்காமல் இருக்கலாம். நான் அதில் சில பாயிண்ட்டுகளை நான் ரசித்தேன். ஏன்னா ஒரு பிரகடனம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. அதில் 3 விஷயங்களை அவர் பிரதானமாக பொதுமக்களுக்கு சொன்னார். 1, பொதுமக்கள் பணத்தை, அரசு பணத்தை நான் தொடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன்னு ஊழல் எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். 2வது, கடந்த பல 10 ஆண்டுகளாக அதிகார மையம், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சாபக்கேடு கடந்த பல 10 ஆண்டுகளில் இருந்தது நிஜம். அதுபோன்ற அதிகார மையங்கள் எதுவும் இருக்காது, நான் ஒருவன் தான் அதிகார மையம் என்பதை உறுதிபட சொன்னார். 3வது நான் ரசித்த வார்த்தை வெளிப்படைத்தன்மை. என்னுடைய அரசு நிர்வாகத்தில் எல்லாம் வெளிப்படையாக நடக்கும் என்று சொன்னார். ஆனால் அதன்படி நடந்ததா என்றால், இந்த 100 நாட்களை திரும்பி பார்த்தா ஒரு ஃப்ளாஷ் மாதிரி எனக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அது ஏதோ குற்றச்சாட்டாக அல்ல, அவர்கள் எதை சொன்னார்களோ, முதலமைச்சர் விஜய் எதை சொன்னாரோ அதிலிருந்து மாறி அல்லது அதை மறந்து விட்டு வேறு மாதிரி போகிறார்களே என்கிற ஆதங்கத்தில் சில விஷயங்களை நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு நேர்மாறா, தாவேகா கட்சியைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞரே அரசு வழக்கறிஞர்கள் பணி நியமனத்தில் பல லட்சம் ரூபாய் பணம் புரளுது, 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தாதான் அந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படுவீர்கள்னு என்னுடைய சொந்த கட்சி மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளே கேட்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்பிய போது, ஆமாம் ஊழல் நடந்தது நிஜம்தான் அப்படின்லாம் எந்த அரசும் எந்த கட்சியும் ஒத்துக்கொள்ளாது, அதை நானும் ஆமோதிக்கிறேன். ஆனால் சத்தம் இல்லாமல் கட்சி ரீதியாக கூட ஒரு குழுவை அனுப்பி அந்த வழக்கறிஞர், நம் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞரே இவ்வளவு வெளிப்படையாக ஒரு ஆளுகிற அரசை எதிர்த்து ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அதில் ஏதாவது சம்பாதிக்கலாமா, ஒரு ஆதாயம் அடையலாமா என்கிற அந்த ஆசைகளை எல்லாம் துறந்து விட்டு இவ்வளவு துணிச்சலாக ஒரு புகாரை கிளப்புகிறாரே, அந்த புகாரை பற்றி விசாரிக்க நான் ஒரு குழுவை அனுப்புகிறேன்னு கட்சி சார்பாக கூட ஒரு குழுவை அனுப்பலை. 2 நாள் 3 நாள் 4 நாட்கள் ஆனது, ஒரு வாரத்தில் அந்த பெண் வழக்கறிஞரை அந்த கட்சியிலிருந்து தான் நீக்கினார்களே தவிர அதை பற்றி ஒரு விசாரணை நடந்ததா, வழக்கு பதியப்பட்ட வழக்கு கூட பதிகிறதெல்லாம் பெரிய விஷயம். எந்த அரசும் தன் தலையில் அப்படி கொல்லிக்கட்டை எடுத்து சொரிய மாட்டாங்க. யதார்த்தம் புரிந்தவன் தான் நான். ஆனால் உங்கள் கட்சி விவகாரமாக கூட அதை பார்க்க மறுத்தீர்களே,
அதுதான் ஊழலை ஒழிக்கிற லட்சணமா என்று கேள்வி வந்தால் உங்கள் பதில் என்ன? இன்னொரு விஷயம், மிகச் சமீபத்தில் நடந்த ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். ஒரு குறிப்பிட்ட மதுபான உற்பத்தி நிறுவனத்தின் 10க்கும் மேற்பட்ட பிராண்டுகள் தடை செய்யப்பட்டது. ஏதோ ஒரு தரக்குறைவாக இருந்தது என்று மத்திய அரசின் ஏஜென்சி சோதனை தர கட்டுப்பாட்டு நிறுவனம் ஒன்று ஆய்வு செய்து, இந்த மதுபானங்கள் குடிப்பதற்கு ஏற்றதல்ல, பொதுவாகவே மது குடிக்கிறதுக்கு ஏற்றதில்லை தான், அதுலேயும் கூட இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இல்லை, இந்த பிராண்டு விற்பனையை தடை செய்யணும்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வருது 11ஆம் தேதி. ஒரு நாள் கேப்பில் 13ஆம் தேதி அந்த தடை நீக்கப்படுகிறது. இந்த ஊழலின் ஊற்றுக்கண் என்று சொல்லப்படுவதே கடந்த சில 10 ஆண்டுகள் எடுத்து பார்த்தா அது மதுபானம் தொடர்புடையது தான், அது எந்த ஆட்சியாக இருந்தாலும். நீங்கள் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னீங்களே, இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை நடந்திருக்கு. அந்த சர்க்குலரை வெளியிட்ட பிறகு ஒரே நாள் இடைவெளியில் அந்த தடையை நீக்கி அதே மதுபானங்கள் அதே டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யணும் ஒரு நிலைக்கு ஒரு முடிவுக்கு வந்தீர்களே, இதற்கு பின்னால் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே இல்லை. இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன், ஊழல் எதிர்ப்போடு தொடர்புடையது. ஒரு பெண் IAS அதிகாரி, இந்த ஆட்சி மாற்றம் நடந்து இந்த அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு பெண் IAS அதிகாரி தன் துறையில் தனக்கு கவனத்திற்கு வருகிற ஒரு ஃபைலில் ஒரு குறிப்பை எழுதுகிறார். ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி அதில் இருக்குது, இந்த நிலையில் இந்த திட்டத்தை இப்படி அமல்படுத்த முடியாதுன்னு ஒரு தடை போடுகிற மாதிரி ஒரு குறிப்பை எழுதுகிறார். அவருக்கு ஒரு ஃபோன் வருது, இல்லை இந்த விஷயத்தை செய்யணும்னு உத்தரவு போடுங்க, இல்லை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2வது ஃபைல் வருது, 3வது ஃபைல் வருது, 4 விஷயங்கள் அப்படி அழுத்தம் வருகிற போது யார் சொன்னதாக நான் எடுத்துக்கொள்ளட்டும் என்று அந்த பெண் IAS அதிகாரி கேட்டபோது CM ஆஃபீஸ் என்று சொல்லுங்கள், அவங்க சொல்கிறாங்க நீங்கள் செய்யுங்கன்னு ஒரு அழுத்தம் வருது. அப்போதும் அதை செய்ய மறுத்தார் அந்த பெண் IAS அதிகாரி. என்ன நடந்தது தெரியுமா? ஊழலை எதிர்க்கிற ஊழலை ஒழிக்க நினைக்கிற இந்த அரசு அடுத்த நாளே அந்த அதிகாரி அந்த இடத்திலிருந்து மாற்றிவிட்டது. அப்போ இல்லை 2 முரண்பாடு இருக்குது. ஒன்று, ஊழலை ஒழிக்கிறதுலையும் நீங்கள் உறுதியாக இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வருது. அதிகார மையம் என்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னு முதலமைச்சர் சொன்னார். மிக நிச்சயமாக விஜய் தனிப்பட்ட முறையில் இது தலையிட்டிருக்க மாட்டார், நான் 100% நம்புகிறேன். அப்போ அந்த எக்ஸ் யார், அந்த ஒய் யார்? CM ஆஃபீஸ் என்ற அந்த போர்வையில், அந்த அடையாளத்தில் அந்த அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்த அந்த அதிகார மையம் எது என்கிற கேள்வி எழுது. அடுத்து அவர் சொன்ன 2வது வார்த்தை, என்னை தாண்டி ஒரு அதிகார மையம் இருக்காதுன்னு சொன்னார் இல்லையா? அதில் இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லிடணும். கடந்த சில நாட்களாக ஒட்டுமொத்த தமிழகத்தை, குறிப்பாக போராட்ட குணம் கொண்ட இளைஞர்களை, மாணவர்களை கொதிப்படை செய்ய இருக்கிற 2 சர்க்குலர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறார். தன்னுடைய வட்டத்துக்கு உட்பட்ட வருவாய் கிராமங்களில் இடதுசாரி கட்சியினர், CPI CPM கட்சியினர் யார் யாரெல்லாம் தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்கன்னு விவரத்தை சேகரித்து குறிப்பிட்ட காலத்துக்குள் எனக்கு அனுப்புங்கன்னு ஒரு சர்க்குலர். என்னென்னா போராட்டத்தை ஒடுக்குவதற்காக. அதற்கான ஒரு சர்ச்சை தீர்வதற்குள்ளாக கல்லூரி கல்வி ஆணையரகத்திலிருந்து இணை ஆணையாளர் ஒரு சர்க்குலரை அனுப்புகிறார். பள்ளி கல்லூரி மாணவர்கள் இடதுசாரிகள் மற்றும் காக்ரோச் பார்ட்டி நடத்துகிற போராட்டங்களில் கலந்து கொள்வதை தடுக்கும் விதமாக உயர்கல்வி, வருவாய், காவல்துறையினர்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அந்த சர்க்குலரில். சரி, மாணவிகள்னு ஒரு வார்த்தையை போட்டிருந்தா கூட அந்த கல்லூரிகளை கட்டுப்படுத்துகிற அந்த இயக்குநரத்திற்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தார்மீக பொறுப்பு இருக்குன்னு நம்ம உணர்ந்துக்கலாம். மாணவர்கள், மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வதை தடுக்க, இளைஞர்களை தடுப்பதற்கு அரசின் எந்த துறைக்கும் உரிமை கிடையாது. அதனால் ஒட்டுமொத்த சர்ச்சையான பிறகு அந்த குஜிலியம்பாறை தாசில்தாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, ட்ரைனிங் முடிஞ்சு போச்சுன்னு கலெக்டர் ஒரு உத்தரவு போகிறார். குஜிலியம்பாறையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சில மணி நேரங்களில் இந்த கல்லூரி கல்வி ஆணையரகம் வெளியிட்ட அந்த சுற்றறிக்கையும் திரும்ப பெறப்பட்டதுன்னாங்க. அந்த சுற்றறிக்கையில் இருக்கிற ஒரு வார்த்தை தான் கவனிக்க வேண்டியது, இந்த அரசு மறைக்க துடிப்பது. அந்த சுற்றறிக்கையில் ஃப்ரம்னு போட்டு அந்த இணை ஆணையாளர் இருக்கிறார், இணை இயக்குனர் இருக்கிறார். அதில் பார்வைன்னு ஒன்று இருக்கும். அதாவது பார்வை என்னென்னா, எதன் அடிப்படையில் இந்த சுற்றறிக்கையை நான் அனுப்புகிறேன்னு போடுற எல்லா அரசு கடிதங்கள்லையும் இருக்கும். அந்த பார்வையில் இருக்கிற உத்தரவு என்ன தெரியுமா? உயர்கல்வி செயலாளரிடமிருந்து வந்த ஒரு கடிதம். இப்படி ஒரு சர்க்குலரை நீங்கள் அனுப்புங்கன்னு உயர்கல்வித்துறை செயலாளர் அனுப்பிய கடிதம் தான் பார்வையில் இருக்குது. அந்த உயர்கல்வித்துறை செயலாளர் தன்னிச்சையாக அனுப்பினாரா? இல்லை. கடந்த 14ஆம் தேதி என்று நினைக்கிறேன், வழக்கமாக ஒவ்வொரு மாதந்தோறும் நடக்கிற சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலாளர் தலைமையில் செக்ரட்டரியேட்டில் நடக்கும். அப்படி 14ஆம் தேதி நடந்த அந்த கூட்டத்தில் தான் தலைமைச் செயலாளர் இந்த பாயிண்ட்டை வலியுறுத்துகிறார். மாணவருடைய போராட்டத்தை ஒடுக்கணும், அதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் விவாதித்து அதை அஃபிஷியல் மினிட்ஸில் ஏற்றுறாங்க. அந்த மினிட்ஸில் அது பதிவு பண்ணப்பட்டாதான் சுற்றறிக்கையாக அது அரசு துறைகளுக்கு அது அனுப்பப்படும், கீழ்மட்டம் வரைக்கும் அது போகும்.
ஆக அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்பட்ட அந்த முடிவு இருக்கு இல்லையா, அது திரும்ப பெறப்பட்டதுங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். இடதுசாரிகள்ட்ட இருந்து இப்போ ஒரு விமர்சனம் வந்துச்சு. திரும்ப பெறப்பட்டதற்கு பொறுப்பேற்று யாரெல்லாம் பொறுப்பேற்கணும்னு சொல்றாங்க? அந்த தாசில்தார் வெளியிட்ட சுற்றறிக்கைக்கு வருவாய்த்துறை அமைச்சரும் செயலாளரும் பொறுப்பேற்கணுமா? இந்த உயர்கல்வித்துறை சார்பாக அந்த கல்லூரி கல்வி ஆணையரகம் வெளியிட்ட சுற்றறிக்கைக்கு உயர்கல்வித்துறை செயலாளரும் அமைச்சரும் பொறுப்பேற்கணும்னு சொல்றாங்க. ஏன் அதை தாண்டி மேலே போக இடதுசாரிகளை தடுப்பது எது? நிச்சயமாக தலைமைச் செயலாளர் தன்னிச்சையாக இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். அப்போ இந்த அரசு ஏன் மௌனம் காக்குது? அப்போ வெளிப்படைத்தன்மை எங்கே போச்சு? அப்போ உங்களை தாண்டி இது விஜயும் கூட மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குங்கன்னு மிக நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். அவருக்கு ஆலோசனை சொன்னவர்கள், அவருடைய செயலாளர்கள்னு அவரை சுற்றி இருப்பவர்கள் யாரோ ஒருவர் சொன்ன அந்த யுக்தி தான் இந்த போராட்டத்தை ஒடுக்குறதோன்னு ஒரு சந்தேகம் பொது வெளியில் இருக்குது. அப்போ அது யார்? அப்போ விஜய் சொன்னவருடைய அந்த 3 பாயிண்ட்ல ஒரு முரண்பாடு, அதிகார மையம் நான் தான், என்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்னது இங்கேயும் சந்தேகமாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல விஷயங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபட்டதை தான் என்னால் பார்க்க முடியுது. காவிரி விவகாரத்திலையும் கூட பிரதான நாளிதழ்கள் தொடங்கி அடுத்த மாநிலத்து முதலமைச்சர்கள் வரைக்கும் அவர் இங்கே வரார் போறார்னு நம்ம மாநில சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம முதலமைச்சர் என்ன செய்ய போறாருங்கிறத அடுத்தவர்கள் சொல்லித்தான் நம்ம கேட்டுக்கிட்டோமே தவிர, கடைசி வரைக்கும் முதலமைச்சர் விஜய் வாயில் இருந்தோ ஒரு அரசின் செய்திக்குறிப்பாக பொதுவான ஒரு அடையாளத்துடன் கூட இதுதான் நாங்கள் பண்ண போறோம்னு வரவே இல்லை. தெய்வாதீனமாக சட்டமன்ற கூட்டம் நடந்ததுனால அந்த சட்டமன்றத்தில் ஒரு அறிக்கையை அவர் விஜய் வாசித்தார். அதில் கூட தமிழ்நாட்டுக்காக எந்த அவமானத்தையும் தாங்க நான் தயார் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுது. உங்களை யாரும் அப்படிலாம் விட்டுட மாட்டோம். விஜய் அவமானப்பட்டால் ஒரு தனி மனிதனும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒவ்வொரு தனி மனிதனும் அவமானப்பட்டதாக தான் அர்த்தம். அர்த்தம் இல்லாமல் போய் தலையை கொடுத்து அவமானத்தை என் மேலே சுமத்துங்கன்னு சொல்றது புத்திசாலித்தனம் அல்ல. அப்போ எங்கள் மாநிலத்துக்கு வராதிங்கன்னு டி.கே. சிவகுமார் சொன்ன பிறகு அந்த மாநில முதலமைச்சர் இவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லோரும் சொல்றாங்க பேச்சுவார்த்தை சரி வராது, கர்நாடகா எந்த காலத்திலும் நம்ம மதிச்சதில்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கிறது இல்லை, பரஸ்பர மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படின்லாம் சொன்னதை மீறி ரைட்டு. விஜய்க்கு ஒரு உரிமை இருக்கு, 1.25 கோடி பேர் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, அவர் ஒரு பாலிசி எடுக்கிறதுல தப்பே கிடையாது. நான் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறேன், நல்லதுக்கு தானே. விஜய் கர்நாடகா போவதாக முடிவெடுத்தது மிக நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய அல்ல. ஆனால் அதில் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு அதில் அனுபவம் இருக்கிறவங்களை கேட்டுட்டு போங்கன்னு சொன்னது ஒரு துளி கூட காது கொடுத்து இந்த அரசு கேட்கல. முதலமைச்சர் விஜயும் கேட்கலைங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா 52 வயசில் முதலமைச்சருங்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு, கடவுள் கொடுத்த வரம். அந்த வயதில் ஓடி ஆடி மற்ற எல்லோரையும் மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி தான் அவர் நடந்துட்டு இருக்கணுமே தவிர இந்த 100 நாட்களில் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி நடந்து கொண்டு இருக்கக்கூடாது. நேராக காரை விடு கோட்டுப்புறத்துக்கு, துரைமுருகன் வீட்டில் எடுத்துங்க, அண்ணன் எப்படி இருக்கீங்க, உடல்நலம் சரியில்லைன்னு சொன்னாங்க, நான் பெங்களூர் போக வேணான்றது, அது பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது உங்கள் கட்சியின் நிலைப்பாடாக இருக்கலாம். நான் போக விரும்புகிறேன், நான் போனால் என்ன பேசட்டும், கடந்த காலங்களில் என்ன நடந்தது கேட்டால் குறைஞ்சிருவாரா? அவர் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வாக்களித்த அவரை ரசிக்கிற இளைஞர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மனசுலேயும் அவர் எங்கேயோ உயர்ந்து நிற்பார். அந்த அற்புதமான வாய்ப்பை அவர் தவற விட்டார். அதுபோல் அர்த்தமே இல்லாமல் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்பந்தத்துக்கு பணிந்துதான் என்கிற அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி அவசியமே இல்லாமல் தொகுதி மறுவரை சம்பந்தமாக ஒரு கூட்டம் கூட்டினார். சரி, அதுக்காவது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரா என்றால் இல்லை. அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்னு ஒரு அடையாளத்தோடு ஒரு கூட்டத்தை கூட்டினார். சரி, அந்த கடிதத்தை யார் எழுதுனா? தலைமைச் செயலாளர் எழுதுறார், அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. யாருக்கு எழுதியிருக்கணும்? அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்னா அந்த கட்சி தலைவருக்கு தான் நீங்கள் அந்த கடிதத்தை எழுதியிருக்கணும். திட்டமிட்டு அல்லது யாருடைய தவறான ஆலோசனை பேர்லையும் ஒரு எம்பியுடைய பெயரையும் குறிப்பிட்டு அந்த எம்பிக்கு லெட்டர் போகுது. தயாநிதி மாறனுக்கு வருது, அவர் என்ன பண்ணுவார்? நேராக கலைவனாருக்கு போயிடுவாரா? தலைவர் எப்படி லெட்டர் வந்திருக்குன்னு எடுத்துட்டு ஸ்டாலின் கிட்ட தான் போவாரே தவிர தன் கட்சி தலைவர்கிட்ட அவர் எப்படி தன்னிச்சையாக முடிவெடுப்பாரா? அப்போ அந்த கட்சி தலைவர்களுக்கு அந்த கூட்டத்தினுடைய காரணத்தை விளக்கி சொன்னாதான் அவர்களுடைய ஈகோவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு, செய்ய வேண்டிய நடைமுறை கடமை, அந்த அடிப்படை கடமையை புறந்தள்ளிவிட்டு ஒரு புது ஃபார்முலா, ஒரு புதுசாக ஒரு பாதையில் போகிறோன்னு சொல்லி ஒரு அபத்தமான ஒரு ஸ்டாண்டை எடுத்தாங்க. அதில் அன்னைக்கு எடுத்த அந்த ஸ்டாண்டில் இருந்து இன்னைக்கு விஜய் மாறி இருக்கிறார். இதைத்தான் நம்ம எல்லோருமே சொன்னோம். சட்டமன்றத்தில் காவிரிக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்ன போது இல்லை ஒரு போன தடவை தானே, ஒரு சில மாதம் முன்னாடி தானே, ஓரிரு மாதங்கள் முன்னாடி எல்லா கட்சியினுடைய ஆதரவோடு நம்ம மேகதாதுக்காக ஒரு தீர்மானம் போட்டோம், அதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லைன்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னார். இதே தொகுதி மறுவரைக்காகவும் ஏகமனதோடு ஒரு தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அப்போ அதுக்காக மட்டும் எதுக்காக கூட்டம் போடுறீங்க? சரி, அந்த தீர்மானத்தில் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? 543 என்று இருக்கிற மக்களவை உறுப்பினர்கள் தற்போதைய எண்ணிக்கையை மாற்றக்கூடாது, ஒரு 25 ஆண்டுகளுக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு தீர்மானம் போட்டிங்க. ரைட், அது உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாதிப்பினுடைய நிலைப்பாடு. மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒருவேளை மாற்றம் வந்தால் தற்போதைய விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக்கோங்க, 7.18 குறையாமல் பார்த்துக்கோங்க
அப்படின்றதான் எடப்பாடியினுடைய அடிப்படை கருத்தும், திமுகவும் அதான் பார்க்குறாங்க. அதில் சின்ன மாறுபாடுகள் இருக்கலாம். எல்லோருக்கும் 50% ஏற்றாதீங்க, அப்போ உத்தரப்பிரதேசம் டபுளாக அது 160க்கு போயிடும், நம்ம 40லேருந்து 80க்கு தான் போவோம், அதில் சில ஆபத்துகள் இருக்குன்னு சிலர் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக்கன்னு மற்ற கட்சிகள் சொன்னாங்க. ஆனால் தாவேகா 543 ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட தாவேகா முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு அமித்ஷா கூட்டிய கூட்டத்தில் பேசுகிற போது விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த 543 ஃப்ரீஸ் பண்ணுங்கிற வார்த்தையோட ஸ்பீச்சில் இல்லை. அப்போ இதில் 2 விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டிலிருந்து தான் மாறி வருகிறேன், அல்லது அமித்ஷா முன்னாடி காங்கிரஸ் எடுக்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறது எனக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு பல விதமான குழப்பங்களுக்கு நம்மை ஆட்படுத்துகிற மாதிரி சில நாட்களுக்குள்ளேயே இந்த நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறார் விஜய். சரி, அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள அந்த வென்யூ வாசலில் அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துலையே அமைச்சர் நிர்மல்குமார் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறார். 543 என்கிற இடத்தின் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ முதலமைச்சர் விஜய் நீங்கள் எந்த மூலையில் ஒடுக்கி உட்கார வச்சிருக்கிறீங்க? எதற்காக அவரை அவமானப்படுத்துறீங்க? அதுதான் உங்கள் நிலைப்பாடுனா அந்த ஒரு பேரா எங்கள் விஜயனுடைய பேச்சில் அதை காணுமே. இதை தான் நான் சொன்னேன், விஜய் உஷாராக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். முதலமைச்சர் பேச மாட்டார், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அமைச்சர்கள் சொல்கிறது ஒரு அரசனை காக்கிற தளபதிகளாக அவர்கள் கடமையை செய்வதாக ஒரு பார்வை இருக்கலாம். இன்னொரு பார்வை, அந்த அரசன் நிர்வாகத்திற்கு புதியவராக இருக்கிற போது அந்த அரசரை பேச விடுவதுதான் அரசருக்கும் நல்லது, அந்த மாநிலத்துக்கும் நல்லது. பேசட்டுமே, எழுந்து பேசட்டும், சில தவறுகள் நடக்கட்டும், அந்த தவறுகளை திருத்திக்கட்டும், அவருக்குன்னு ஒரு ஆளுமை வளரட்டும், நிர்வாக திறன் வளரட்டும். தெற்கிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆவார் அப்படின்னு ஆதவரிச்சு நான் சொல்கிறது மிக நிச்சயமாக அவருடைய கருத்துப்படி விஜய் தான். இந்த லட்சணத்தில் நீங்கள் அவரை ஒதுக்கி உட்கார வச்சுன்னா எந்த காலத்தில் ஒரு பிரதமர் ஆகிறது? அப்படி அந்த பிரதமராகி என்ன பிரயோஜனம்? அங்கே மௌனமாலாம் இருக்க முடியாது. மோடியினுடைய வரலாறு வேறு. பிரதமர் பதவி அடைவதற்கு முன்னாடி எவ்வளவெல்லாம் பேசின, அரசியலுக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஆன பிறகும் மோடி ஒருவராக எவ்வளோ பேசினாருங்க இந்த உலகம் பார்த்துச்சு. அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன, ஓரல் லாங்குவேஜ் என்ன இந்த நாட்டுக்கு தெரியும். ஆனால் விஜயனுடைய ஓரல் லாங்குவேஜ் என்னன்னு முழுசாக தெரியாது. 2 இடத்துல ஓரல் லாங்குவேஜ் வெளியில் வந்துச்சு, முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வெளுத்து விடுங்க, கொத்து புரோட்டா ஆகிடுவீங்க, இப்படி தான் பேசினார். அப்பாவை காணோம், அது ஸ்கிரிப்டில் இருக்குது. அல்லது அவருக்கு தவறான தகவல்களை, தவறான வார்த்தைகளை விஜய் காதில், விஜயனுடைய அந்த மனதில் திணிக்க ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. அதை நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக நான் விஜயை பார்த்து கிட்டத்தட்ட வருத்தப்படுறேன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் எனக்கு பிடிக்குதோ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு நமக்குமான முதலமைச்சர் இப்படி அவமானப்படுவதை ஏற்பதற்கு நம்மளுடைய மனம் தயாராக இல்லை. நிர்வாக விஷயத்தில் விஜய்க்கு நான் சொல்கிறேன், ஒரு புதுசாக ஒரு இளைஞர் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனையெல்லாம் இருக்குது. சரி, நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், அந்த வாக்குறுதியில் சொன்னதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்காக முதல் முறையாக அந்த வாக்குறுதிகளில் முதல்ல எடுத்துக்கிட்டு பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஒரு அறிவிப்பை இந்த அரசு வெளியிட்டது. விஜயினுடைய நல்ல சிந்தனையினுடைய செயல் வடிவம்னு நம்ம அதை முதல்ல பாராட்டலாம். இருக்கிற நிதிமலை நாங்கள் உட்காந்து பார்த்த பிறகு நிதி நிலைமை மோசமாக இருக்குன்னு தெரியுது. நாம் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை முழுமையாக செய்ய முடியல, ஆனாலும் இதை செய்கிறேன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்டு ஒரு அரசாணை வெளியில் வருது. விவசாய சங்கங்கள், இடதுசாரிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக போன்ற எல்லா எதிர்க்கட்சிகளும் அதை விமர்சிக்கிறாங்க. நீங்கள் சொன்னதுன்னா நீங்கள் செஞ்சுருக்கிறது என்ன அப்படிங்கிற போது சில வாரங்களில் விஜய்க்கு இருக்கிற, நான் திரும்ப சொல்கிறேன், அவருடைய பெருந்தன்மையின் காரணமாக, இளகிய மனதின் காரணமாக, விவசாயிகளுக்கு மேல் அவர் கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக அந்த தள்ளுபடி செய்யப்படுகிற தொகை உயர்த்தப்பட்டு 2வது அரசாணை வெளிவந்தது. அதற்கு பிறகும் அவர்களுக்கு என்ன கொடுத்தாலும் பத்தாது தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கஷ்ட ஜீவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு அது பத்தாது தான். 1 மாதம் போகுது, 1.5 மாதம் போகுது. கடைசியாக ஒரு 3வது ஒரு அறிவிப்பை சில நாட்களுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டார். இதுவரை வெளியிடப்பட்ட 2 அரசாணைகளில் குறிப்பிட்டிருந்த அந்த தொகையை விட விவசாயிகள் மேலும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு 3வது உத்தரவை இந்த 100 நாட்களில் ஒரு பிரச்சனைக்கு 3 அரசாணைகள், 3 உத்தரவுகள் வந்திருக்கு. இந்த 3லையுமே தவறாமல் இடம்பெற்றிருக்கிற விஷயம், தவறாமல் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், விஜய்க்கு ஒரு நல்ல மனசு இருக்குது, ஏதாவது செய்யணுன்னு இருக்குன்னு ஒன்று பாராட்டலாம். ஆனால் இதில் ஒரு அபத்தமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? விஜய்க்கு நிர்வாகத்திறன் இல்லையோ, அவரை அதிகாரிகள் ஏமாற்றுகிறார்களோ அப்படின்னு சந்தேகப்பட வைக்கிறதும் இந்த 3 அரசாணைகளில் ஒளிஞ்சிருக்கு. நிதி நிலைமை இவ்வளோதான் இருக்குது. 1000 ரூபா தான் கையில் இருக்குது. 1500 ரூபா தள்ளுபடி பண்ணணும். 1000 இருக்கிற 1000ஐ தள்ளுபடிக்கு பயன்படுத்திட்டா கஜானா காலி ஆகிடும். ஸோ இந்த 1000ல் 200 ரூபா கொடுக்கலாம் சார்னு முதல்ல சொல்கிறாங்க. அவர் ஒத்துக்கிட்டு, நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு அரசாணை வருது, சரி எதிர்ப்பு நிறையா இருக்குது, 300 மாற்றுவோம், ரைட்டு, திருப்பி எதிர்ப்பு வருது, அது 500 மாற்றுவோங்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டுக்கு பதிலாக
நாட்டை ஆள நினைக்கிற, பிரதமர் பதவியை அடைய நினைக்கிற, அந்த பிரதமர் பதவியில் இவரை அமர்த்தணும்னு நினைக்கிற அந்த கட்சியினரும் சரி, அதை ரசிக்கிற முதலமைச்சர் விஜயும் சரி, தான் எடுக்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து, இல்லப்பா கொடுக்கிற போதே அது 500 1000 இருக்குல்ல, 500 தள்ளுபடிக்கு பயன்படுத்தும். அந்த உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கலைன்னா உங்களுடைய ஆளுமை பண்பு தொடங்கிய இடத்திலேயே தான் இருக்கும். நான் இதை குற்றச்சாட்டா சொல்லலை, இது ஒரு நல்ல பாடம். 100 நாட்களில் விஜய் என்கிற தனி மனிதருக்கு, விஜய் என்கிற முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருப்பவருக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் நடந்த குளறுபடியும் அதன் காரணமாக வெளிவந்த அரசாணைகளும் ஒரு நல்ல பாடம். நாம் ஒரு முடிவு எடுத்தால் அதில் உறுதியாக இருக்கணும், அல்லது எடுக்கிற போதே ஒரு சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், இந்த கட்சியை தொடங்கினதுலேருந்து விஜய் சொல்லிக்கிட்டு வந்தது, இந்த கட்சியினர் சொல்லி வந்தது, நாங்கள் ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்து அன்று இரவு காத்திருந்து என்ன செய்யலாம், அது ஒரு உற்சாகமும் ஒரு சின்ன கவலையும் கலந்திருந்த ஒரு ஏகாந்த மனநிலையில் அந்த கட்சியினர் இருந்தபோது, அடுத்த நாள் ஒரு தெளிவுக்கு வந்து மே 5ஆம் தேதி காங்கிரஸ் கட்சிக்கு முதல்ல ஒரு மெயில் அனுப்புகிறார் விஜய். இந்த மாதிரி எங்களுக்கு பெரும்பான்மை இடம் கிடைச்சிருக்கு, உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு. எந்த காங்கிரஸ் கட்சிக்கு? ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்குவோன்னு, அது கசப்புகளுடனோ அல்லது பாதி மனதுடனோ ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்குவோம் என்று சொன்ன காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை விஜய் கேட்டு மெயில் அனுப்பிய போதே அவர் அரசியலில் தூய சக்தி என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற தகுதி அவரும் இழந்து விட்டார், அந்த கட்சியும் இழந்து விட்டதுன்னு பார்த்தோம். அதன் பிறகு அதே ஸ்டாலினோடு காஞ்சிபுரத்தில் நடந்த முப்பெரும் விழாவில் கை தூக்கிய கட்சிகள், ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்குவோம், 200 இடங்களில் வென்று காட்டுவோம் என்று சபதம் போட்ட அடுத்தடுத்த சின்ன சின்ன கட்சிகள், தோழமை கட்சிகள்லாம் வளைத்து சுமார் 13 பேருடைய ஆதரவோடு இந்த ஆட்சியை அமைத்து பதவியேற்ற போதே மிக நிச்சயமாக தூய சக்தி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆனால் ஒரு அரசியல் சக்தியாக அவர் வளர்ந்து வருகிறார் அப்படின்னு நம்ம பாராட்டலாம். ஏன்னா 107 இடங்களை ஜெயிச்சு கையில் வச்சுக்கிட்டு நான் மக்களை சந்திக்க போகிறேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, யாருடைய தெய்வம் தேவையில்லைன்னு சொல்கிற அளவுக்கு அரசியல் புரியாதவர் அல்ல விஜய். ஆனால் அதே அந்த ஒரு ப்ராசஸ்லேயே ஒரு தவறான அபிப்பிராயம் விஜய் மேலே ஏற்பட்டுடுச்சு. என்னென்னா, அதிமுகவில் நடக்கிற அந்த உட்கட்சி விவகாரத்தை பயன்படுத்தி அவர்களில் ஒரு குரூப்பை நமக்கு ஆதரவு தெரிவிக்க வைக்கலாங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நான் அரசியலை பேசுகிறேன், அரசியல் ரீதியாக ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியை விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் கையில் எடுத்தாங்க. ஆனால் ஒரு நன்றி உணர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, இவ்வளவு ரிஸ்க் எடுத்தவங்க நம்மளை ஆதரிக்க வர்றாங்க, அப்போ அவருடைய பதவிக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த ஆதரவை நாம் பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? சரி, இப்போ ஒரு 25 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் அணியில், வேலுமணி அணியில் இருக்கிறாங்க, அப்போ 2/3 எவ்வளோ வேணும்? இன்னொரு 3 பேர் அல்லது 4 பேர் இருந்தால் ரொம்ப சேஃபாக இருக்கும், 2/3 இருக்கும் அப்படின்னு இந்த மெனக்கடலை செய்ய தாவேகா தவறிவிட்டது. விஜய் என்கிற தனி மனிதர் தவறினார். அரசியல் ரீதியாக என்னை நம்பி வாங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்கிற தகுதியை விஜய் இழந்த தருணம் அதுதான். இந்த 100 நாட்களில் நான் சொல்கிறேன். அவர் நினைச்சிருந்தா, நீங்கள் அரசியல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, தூய சக்தியெல்லாம் தூக்கி தூர போடுங்க, நானும் அரசியல்வாதி தான், எப்படி கலைஞர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி இல்லைனா கூட அவர்கள் செய்த அரசியலில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நான் செய்வேன்ற ஒரு முடிவோடு இன்னொரு இயக்கத்தை பிளந்து ஆதரவை பெற நினைத்த விஜய் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு அவர்களுக்கு ஒரு நன்றியை காட்டி, மந்திரி பதவி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கொடுக்குறது நம்ம வேலை இல்லை, குறைஞ்சபட்சம் அவருடைய பதவியை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய கடமையை விஜய் மறந்த தருணம் அந்த ஒரு நாள் தான். அவர் நினைச்சிருந்தாருன்னா, எப்படியெல்லாம் அமமுக எம்எல்ஏவோடு பேச்சு நடத்தினீர்களோ, தொகுதி நலனுக்காக பேசினீர்களோ, எப்படியெல்லாம் ஐயுஎம்எல் எம்எல்ஏவிடம் பேச்சு நடத்தினீர்களோ, அதே போன்ற ஒரு பேச்சுவார்த்தையை மேலும் சில அதிமுக எம்எல்ஏக்களுடன் பேச்சு நடத்தி 3இல் 2 பங்கு எண்ணிக்கையில் அந்த எம்எல்ஏக்களை பெறுவதற்கு இவர்களும் உதவியாக இருந்திருந்தால், எடப்பாடி பழனிசாமி என்கிற தங்கள் கட்சி தலைமையை மீறி சட்டமன்றத்தில் எழுந்து நின்று உங்கள் அரசை பாதுகாத்தவர்களுக்கு நீங்கள் செலுத்திய நன்றி கடனாக அது இருந்திருக்கும். அது ஒரு வருத்தமடை செய்கிற உண்மை. அது அரசியல்னு நினைச்சாருன்னா அது இவ்வளவு சீக்கிரத்தில் அந்த ஒரு அசிங்கமான அரசியலை விஜய் செய்திருக்க வேண்டாம். இப்போதும் கூட ஒரு தகவல் வருது, அதே அந்த முயற்சியை மீண்டும் கையில் எடுத்து, ஏன்னா தன்னுடைய ஆட்சியை கவிழ்க்க சதி நடக்கிறது என்று தான் முதல் முறையாக கோட்டையில் கொடியேற்றி பேசிய அந்த பேச்சின் ஊடாகவே விஜய் சொல்லியிருக்கிறார். எந்த முதலமைச்சரும் தன் ஆட்சிக்கு ஆபத்துன்னு தமிழ்நாட்டு மேடையில் நின்று சொன்னதை நம்மெல்லாம் பார்த்ததில்லை. விஜய் அந்த யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார். அந்த ஆட்சிக்கான ஆபத்தை நீக்குவதற்கு தோழமை கட்சிகளை, இப்போது இருக்கிற புதிய தோழமை கட்சிகளை நீண்ட நாட்கள் நம்ப முடியாது என்கிற கருத்துக்கு வந்து அதே 2/3 நம்பரை பிடிக்கிறதுக்கான முயற்சியில் இப்போ இருக்கிறாங்க. குதிரை பேரன் செந்தில் பாலாஜி நோக்கி ஒரு படையே திரண்டு போயிட்டு இருக்கு இல்லையா, அவர்கள் ஒரு பக்கம் நடத்துகிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தாவேக்காவினரே அந்த முயற்சியில் இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அதில் அவர் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். இதையெல்லாம் வச்சு தான் நான் சொன்னேன்,
பேரம் என்பது தாவேகாவினர் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு தொங்கு சட்டமன்றம் என்று வந்துவிட்டால் அது தவிர்க்க முடியாத ஒரு அசிங்க விளையாட்டு. அது இவர்களும் செய்கிறார்கள், எதிர்த்தரப்பிலும் செய்வதாக ஒரு தகவல் வருகிறது. இந்த 100 நாட்கள் நிறைவடைகிற இந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போனாரோ என்னவோ, அல்லது ஆட்சி கவிழ்ப்பு என்கிற அந்த முயற்சி அவருடைய நினைவலைகளில் வந்து தட்டிச்சோ என்னவோ, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் அரசின் சார்பாக வழங்கப்படும், டிரைவர், அந்த காருக்கான பராமரிப்பு செலவு அப்படின்னு ஒரு சுமார் 60 கோடியிலிருந்து 100 கோடி வரை, ஏன்னா என்ன கார் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, அந்த பட்ஜெட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அத்தனை பேருக்கும் கார் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அதுபோல் நிர்வாக ரீதியாக, கட்சி நிர்வாக ரீதியாக பார்த்தோம்னா, இந்த 100 நாட்களில் நான் கவனித்த விஷயம், மாவட்ட செயலாளர்களாக இல்லாத எம்எல்ஏக்களுக்கு அவர்கள் பதவி வகிக்கிற அந்த தொகுதியை குறிப்பிட்டு அந்த ஒரு தொகுதிக்காவது ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட தன்னுடைய கட்சியினுடைய 107 எம்எல்ஏக்களில் 60 அல்லது 70 பேர் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார்கள் என்று சொல்லத்தகுந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவர்களை தன்னுடைய அந்த கொஞ்சம் குளிர்விக்கிற மாதிரியான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தாவேகா எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். மிக மிக அபத்தமான ஒரு முடிவு. விஜயனுடைய பெருந்தன்மையை பாராட்டலான்னா அவரே வெளிப்படையாக சொன்ன மாதிரி, அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி, பல 100 கோடிகளை தன்னகத்தே வைத்திருக்கிற விஜய் கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு சொந்தமாக வாங்கி கொடுத்தா தப்பு இல்லை. ஆனால் அதாவது ஒரு அரசாங்க ஆவணங்களின்படி, பொது ஆவணங்களின்படி எங்களுக்கு இத்தனை லட்சம் சொத்து இருக்குது, இன்னென்ன கார் இருக்குன்னு அஃபிடவிட்டில் பிரமாண பத்திரம் மூலமாக சொன்ன சில தனிநபர்கள் சட்டமன்றத்தில் பொய் சொல்லி எங்களுக்கு கார் இல்லைன்னு சொன்னதை கேட்டு, அதனாலலாம் இல்லை, சில பேரை பேச வைக்கிறதா எல்லா திராவிட இயக்கங்களும் பண்ணின அந்த ஸ்ட்ராட்டஜி தான். கூட்டணி கட்சியினரை தோழமையோடு இருக்கிற சில பேரை தூண்டி விட்டு நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறது, தூண்டி விட்டுங்கிற வார்த்தை கூட தப்பு தான், கொஞ்சம் அறிவுரை சொல்லி நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசுங்க, நான் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். சில பேருக்கு இது மகிழ்ச்சியை அளிக்கலாம். கார் இல்லாத, எனக்கு தெரிஞ்ச கார் இல்லாத எம்எல்ஏக்கள் இல்லை, ஒருவேளை இருந்தால் அவளுக்கு தனிப்பட்ட முறையில் வாங்கி கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு யதார்த்தமாக பேசுனா அந்த ஓட்டுநருக்கான சம்பளம்னு ஒரு 25,000 கொடுக்குறாரு இல்லையா, அதை வேணால் கொடுங்க. ஏன்னா அது எந்த வகையிலையும் பல எம்எல்ஏக்களுக்கு அது உதவியாக இருக்கும். கார் இருக்கிற போது இன்னொரு காரை கொண்டு கொடுக்குறங்கிறது ஒரு அபத்தமான அரசியல். விஜய் என்ன நினச்சி செஞ்சிருந்தாலும் அதை ஏற்க மனம் தயங்குகிறது. இந்த 100 நாட்களில் நான் ரசிக்க மறுக்கிற அல்லது கவலைப்படுகிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயங்களில் கூட முதலமைச்சர் விஜயனுடைய மௌனம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு ஒரு வசனத்தை சில அமைச்சர்கள் சொன்னாங்க. டாக் லெஸ்ஸாக எல்லோருமே பார்த்தோம். ஒர்க் மோர்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த பிரச்சனையில் அவர் என்ன பண்ணியிருக்கார்? டெய்லி காலையில் ஆஃபீஸ்க்கு வரார், ஸ்கூல் பையன் மாதிரியோ அல்லது காலேஜ் போகிற பையன் மாதிரியோ நல்ல மாணவனாக வரார், எல்லாம் ரைட்டு, எதுவுமே செய்யலைன்னு நம்ம சொல்லலை. கோப்புகளில் கையெழுத்திடாமல் அரசாணைகள் வராது, ஒத்துக்கிறோம். குறிப்பிட்ட பிரச்சனையில் ஒர்க் மோருங்கிறதுல, ஒர்க் மோரெல்லாம் அப்புறம், ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்காக ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள், காட்ட மாட்டாங்க. ஸோ வெற்று ஒரு 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 என்ன சொல்கிறது, வசனமாக தான் அதை கடந்து போக தயாராக இருக்கிறாங்களே தவிர, முதலமைச்சர் இந்த நேரத்தில் பேசுவார்னு ஒரு நம்பிக்கை அளிப்பதாக அவருடைய நடவடிக்கை இல்லை. சட்டமன்றத்தில் சில நாட்களாக பேச ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு பத்திரிகையாளராக மிக நிச்சயமாக நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா தப்பாகவாவது அவர் எழுந்து பேச ஆரம்பித்தாதான் அவர் மெருகேறுவாருங்கிற அந்த எதிர்பார்ப்பில் சொல்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், விஜய் நமக்கு பிடிக்கலைங்கிறதா ரெண்டாவது. அவர் நமக்குமான முதலமைச்சர். முக்கியமான விஷயங்களை அவர் பேசணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கடந்த 35 ஆண்டு கால அரசியலை நான் கவனிச்சுக்கிட்டு வர்றேன். எந்த முதலமைச்சரும் ஒரு குறிப்பிட்ட துயர சம்பவத்திற்கு பொறுப்பேற்கிற மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரை தொலைபேசியில் அழைத்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிற அர்த்தம் வர மாதிரி சாரி கேட்டதாக நான் நினைக்கல. அஜித்தினுடைய மரணத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி அர்த்தம் தெரிவித்தார்னு நினைக்கிறேன். அப்படி அந்த ஃபோன் கால் போன வகையாக வெளியில் வந்த உடனே விஜய் சொன்ன வார்த்தை, எங்களுக்கு சாரி வேணாம், நீதி வேணும்னு கேட்டார். அப்படி சொன்ன விஜய் சும்மா இல்லாமல், அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன், மானாமதுரைக்கே அஜித் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னார். அவ்வளவாக வெளியில் வராத விஜய் தனியாக ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டமே நடத்தினார். அந்த உணர்வுள்ள விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டார். அவர் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற சிறைத்துறைக்கு தனி அமைச்சர் இருந்தாலும் சிறைத்துறை தலைவரை நியமிக்கிற அதிகாரம் உள்துறை அமைச்சரான விஜய்க்கு தான். அந்த அவருடைய நேரடி பார்வையில் இருக்கிற ஒரு துறையில், சிறைத்துறையில், நாகர்கோவில் சிறையில் சிறை ஊழியர்களே ஒரு கைதியை அடித்து கொள்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை ட்விட்டர்லையோ அறிக்கையிலையோ வரவே இல்லை. அந்த உயிரை இழந்ததை நினச்சி நான் பதைக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு நான் ஆறுதலாக இருப்பேன். தவறு யார் செஞ்சிருந்தாலும் அவர் பாஷையில் சொன்னால் வெளுத்துடுவேன், தொலைச்சிடுவேன் கூட ஒரு வார்த்தை வரலை. இல்லை, இன்னொரு விஷயம், என்ன உறுத்தின ஒரு விஷயம், அந்த அடித்து கொல்லப்பட்ட அந்த கைதி ஒரு மாற்றுத்திறனாளி.
ஜோசியர் சொன்னாரோ என்னவோ, ஸ்டாலினுக்கு ஜோசியர் சொல்லி தான் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அவரே வச்சிருந்தார் ஒரு முதலமைச்சர். அதில் ஒரு நல்ல விஷயம், முதலமைச்சரே அதை வச்சிருக்கிற போது ஒரு சின்ன துறை என்கிற அந்த பிம்பம் மாறி பிரதானமான முக்கியத்துவம் கடந்த காலத்தில் கிடைச்சது. அதே பாதையை பின்பற்றி முதலமைச்சர் விஜயும் அந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை தன்வசமே வைத்திருக்கிறார். இறந்த நபர் ஒரு மாற்றுத்திறனாளி என்று ஒரு இரண்டாவது உறுத்தல் கூட தோணாம இந்த நிமிஷம் வரைக்கும் அதில் மௌனம் காக்கிறது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுபோல் கோவையில் ஒரு மாணவன் கொலை செய்யப்படுகிறார். அது கோஷ்டி மோதல்னு பூசி மொழுக தான் பார்த்தாங்களே. அப்போ மற்ற ஆட்சிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் கண்ட மாற்றங்கிற தலைப்பை பார்த்தாலே எனக்கு கூசுதே. இது ஒரு மாற்றமா? குறைஞ்சபட்ச உணர்ச்சியை நீங்கள் காட்ட வேண்டாமா? சரி, அது போதை மருந்தால் இல்லை, கோஷ்டி மோதலால். திருவொற்றியூரில் அடுத்த நாளே போதை மருந்தினால போதை விற்பனையை தடுத்ததால் தான், அதை பற்றி தட்டி கேட்டதால் தான் ஒரு மாணவன் ஒரு கும்பல் அடிச்சு கொள்றான்னு தெரிஞ்சப்போ தலைநகரில் நடந்த போது கூட விஜய் இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் திறக்கலை. இதில் வருது, திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகள் கழித்து முடிவுக்கு வந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி தன் தொகுதிக்குள்ளே போகிற போது ஒரு உள்ளூர் பிரச்சனையை மையமாக வச்சு அவர் மேலே மை அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உணர்ச்சியை, கொந்தளிப்பை அவர்கள் காட்டிய நேரம் 4 ஆண்டுகள் கடந்திருந்தது. துரதிர்ஷ்டவசமாக 100 நாட்களை கடப்பதற்கு முன்பாகவே தலைநகர் சென்னையில் 2 அமைச்சர்களை கிட்டத்தட்ட துரத்தி விட்டாங்க. திருவொற்றியூரில் அந்த கொலை சம்பவத்தை பற்றி துக்கம் விசாரிக்க சென்ற அமைச்சர்களை துரத்தி அடித்தார்கள் மக்கள். 4 பேரா 400 பேராங்கிறது விஷயம் இல்லை. அந்த 4 பேராக இருந்தாலும் அதற்கு உணர்ச்சிக்கு மதிப்பளித்தோ அல்லது அந்த சூழலை புரிந்து கொண்டு அமைச்சர்கள் பின்வாங்கி வந்தாங்களே, இது எவ்வளோ பெரிய தலைக்குனிவு. அப்படின்னா இந்த அரசு அந்த விஷயத்தில் கையாண்ட விதம் என்ன, நாம் எதை செஞ்சோம், எதை செய்ய தவறினோன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த அரசுகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. இந்த மௌனம் ஆபத்தானது மட்டுமல்ல, சர்வாதிகாரத்தை நோக்கி இட்டு செல்லும் என்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சரி, இவ்வளோ நேரம் பிரச்சனைகளை, குற்றச்சாட்டுகளை தான் சொல்லணும், நல்லதே நடக்கலையா அப்படின்னு சொல்லலாம். நல்ல சிந்தனையை இந்த 100 நாட்களில் நான் பார்த்தேன். நான் முதல்லே சொன்ன மாதிரி எந்த முதலமைச்சரும் சொல்ல துணியாத அளவுக்கு கட்சி பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி நான் வசூலிக்க மாட்டேன் அப்படிங்கிறத மிக உறுதியாக சொன்னார். 101வது நாள், 102வது நாள் இன்று வரை அதில் அவர் உறுதியாக இருக்கிறார். ஆனாலும் சில அமைச்சர்களுக்கு கை அரிக்க ஆரம்பித்து விட்டது, சிலர் வாங்க தொடங்கி விட்டதாகவும் தகவல். அதுக்கு நேரடியாக விஜயை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தொடர் கண்காணிப்பில் இருந்தால்தான் அதனுடைய விளைவு கீழ்மட்டம் வரைக்கும் போய் ஊழல் ஒரு கட்டுக்குள் இருப்பதற்கு துணை போகும். ஊழலை ஒரு நாளும் ஒழிக்க முடியாது. ஆனால் முதலமைச்சரே இவ்வளவு உறுதியாக இருந்தால் மிக நிச்சயமாக அது ஒரு கட்டுக்குள் வரும் என்பதையும் நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். அதுபோல் அவருடைய நல்ல சிந்தனைக்கு சில விஷயங்கள் வாக்குறுதியில் கொடுத்துட்டோமேன்றது மட்டும் இல்லாமல் அவர் ஆசைப்பட்டு கூட சொன்னார்னு எடுத்துக்கலாம். தங்கம் மோதிரம் திட்டத்துக்கு டெண்டர் வந்திருக்குது. அண்ணன் சீர்னு இந்த தாலிக்கு தங்கம் என்று ஜெயலலிதா அமல்படுத்திய திட்டத்தை வேறு பேரில் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. கோதுமையை அப்படியே கொடுத்தா கிராமங்களில் கோழி திங்குதுங்கிற அந்த யதார்த்தத்தை உணர்ந்து அதை அரைச்சு பாக்கெட்டில் கொடுத்தா அது நிஜமாகவே மக்களுக்கு பயன்படுங்கிற அது வரைக்குமான யோசித்து சில திட்டங்களை அமல்படுத்துறது வரைக்கும் நல்ல சிந்தனை விஜய்க்கும் இந்த அரசுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நான் மறுக்கலை. இது விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு இது நல்லதாக தான் அமலாகி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு சில நாட்கள், சில மாதங்கள் நம்ம காத்திருக்கணும். ஆனாலும் இந்த போன்ற சிந்தனைகளை நம்ம வரவேற்கிற அதே நேரத்தில் விஜய் தன் மௌனத்தை கலைக்கணும். சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறார்களோ என்கிற சந்தேகத்தை நான் உட்பட ஒவ்வொரு தமிழ்நாட்டு பிரஜையின் மனத்திலிருந்தும் அகற்றுவது போல வெளிப்படைத்தன்மையை மிக குறைந்த அளவுக்காவது அவர்கள் அமல்படுத்த முன்வர வேண்டும்.